ஆனா நாம் தமிழர் கட்சியோட அந்த பனைமர போராட்டத்திற்கு வந்து ஹச்ராஜா அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்கன்னா? அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களையும் கல், கர்நாடகாவில் இருக்குது, காவேரி, ஆந்திராவில் இருக்குது, மற்ற மாநிலங்கள்ல தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரித்து போராடினார், போராட்டங்களில் பங்கேற்றார். இப்போ அதில் வந்து கல்லுங்கிறதே இது எப்படி பார்க்குறாங்கன்னு அவ்வையும் அதிகமானும் கல் உண்டு பேசி கொண்டு இருந்தாங்க. சங்க இலக்கியெல்லாம் பார்க்கறது கவி பேரரசு ஐயா வைரமுத்து நாட்பாடு தேரரில் தமிழனுடைய இந்த கல் எல்லாம் பேசியிருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் இதில் இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்கறத விடவா கல் கேடு, எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டதுக்கு அனுப்பட்டா நீ சாராய ஆளை வச்சிருக்க, அதிலிருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க, நீ காட்சிக்கு வந்து டாஸ்மார்க்கில் விற்கிற இந்த சரக்கு கல் கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இல்லை, வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்புறம் தொடர்ச்சியா விமான மரம், ஜாதி மரம், ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஏன் ஜாதி வச்சேன்? அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம், தமிழ்நாட்டு மரம் பனை அறிவிச்சுங்க. கருப்பட்டி திங்கணும் மக்கனையா, நான் பனையா அது சாதி தொழிலாயிருது, அது குல தொழிலாயிருது. மீன் திங்கணும் மக்கனையா, கருவாடு திங்கணும், நான் மீன் பிடிக்க போனா குலத்தொழிலாயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு. கறி திங்கணும், நான் ஆடு மாடு மேய்க்கணும், அது குலத்தொழிலாயிரும். கொளுத்தி எடுக்கிற பாருங்க உங்களை.